கண்ணதாசனின் அசுர வரிகள் எம்.எஸ்.வி. செய்த மெல்லிசை மாயாஜாலம். ஆண்டவன் கட்டளை படத்தில் அந்த அமானுஷ்ய பின்னணி. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகா நடிப்பில் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம்தான் ஆண்டவன் கட்டளை திரைப்படம். ஒரு மாபெரும் காவியமாக இப்படம் விளங்கியது. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இன்றளவும் தமிழ் நெஞ்சங்களில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்துள்ளன. குறிப்பாக மனித மனதின் குழப்பங்களையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் ஒரே நேரத்தில் கடத்தும் அமைதியான நதியினிலே ஓடம், அதில் ஆடுகின்ற வெள்ள ஆடை ஓடம் என்ற பாடல் உருவான அந்த சுவாரஸ்யமான அமானுஷ்யமான பின்னணி ரகசியத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அது 1964ஆம் ஆண்டு காலகட்டம். ஆண்டவன் கட்டளை படத்தின் பாடல்கள் கம்போசிங் சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்த நல்ல நேரம். படத்தில் கதாநாயகன் தன் மனதில் இருக்கும் சொல்ல முடியாத சோகத்தையும் வாழ்க்கை போராட்டத்தையும் நினைத்து ஆற்று பாலத்தின் மீது நடந்து செல்லும் போது பாடும் ஒரு மாஸ் தத்துவ பாடல் தேவைப்பட்டது. இதற்காக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தனது ஹார்மோனியத்தில் ஒரு அமைதியான அதே சமயம் ஆழமான சோக மெட்டை மீட்டி காட்டினார். மெட்டு தயார் செய்யப்பட்டதும் பாடலை எழுதுவதற்காக கம்போசிங் அறைக்கு வந்த கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே சில நிமிடங்கள் கண்ணை மூடி யோசித்தார். பிறகு தனது பேனாவை எடுத்து மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த போக்கையும் ஒரே வரியில் விவரிக்கும் அந்த அசுர வரிகளை எழுதத் தொடங்கினார். அதுதான் அமைதியான நதியினிலே ஓடம், அதில் ஆடுகின்ற வெள்ள அலை வாட்டம், அமைதியில்லாத மனித மனதில் தினமும் ஆடுகின்ற 1008 ஆட்டம் என்ற காவிய பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய வரிகள்தான் மனித வாழ்க்கையின் உச்சகட்ட தத்துவமே. இறைவன் அமைத்து வைத்த பாதை வழியே மனிதன் நடக்கின்றான். அதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போது கலங்குகின்றான். காலத்தின் கையில் நாம் எல்லோரும் வெறும் பொம்மைகளை என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் இந்த வரிகளை எழுதி முடித்ததும் கம்போசிங் அறையில் இருந்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படியே உறைந்து போய் நின்றார். கண்ணதாசா, மனித மனதின் குழப்பத்தையும் வாழ்க்கையின் நிலையாமையும் இந்த அளவுக்கு எளிய தமிழில் யாராலும் சொல்ல முடியாது என்று உணர்ச்சி பெருக்கோடு கட்டி பிடித்து பாராட்டினார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா ஆகிய இரு மாபெரும் சிகரங்களின் காந்த குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் சிவாஜி கணேசனின் அசாத்திய நடிப்போடு ஒலித்தபோது தியேட்டரே அந்த மெல்லிசையில் மயங்கி நின்றது. தமிழ் சினிமாவில் இந்த மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் சினிமா சம்பந்தமான அனைத்து இன்ட்ரெஸ்டான தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.